எல்லா ஃபாஸ்டாக் யூசர்ஸ்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னோட பேரு புருஷோத்தமன். நான் டோல்கேட்ல டோல் கலெக்டரா வேலை செய்கிறேன். நான் ஒரு சில விஷயங்களை எல்லா டோல்கேட் யூசர்ஸ்க்கும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு டோல்கேட்குள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்வதை போல் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தால் உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்க ஓட்டுகின்ற வாகனம் கார், பஸ், ட்ரக் இல்லை என்றால் ஃபாஸ்டாக் உடன் வர வேண்டிய எந்த வாகனமா இருந்தாலும் சரி. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்க வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வண்டியோட பிரேக், பெட்ரோல் லெவல், டீசல் லெவல், பேட்டரி சார்ஜிங் லெவல் இப்படி இதெல்லாம் செக் பண்ணுவீங்க இல்லையா? அதுபோல் உங்க வாகனத்தில் ஃபாஸ்டாகும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உங்கள் வாகனத்தின் உயர் மூச்சு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தயவு செய்து உங்கள் வாகனத்தின் கண்ணாடியில் ஃபாஸ்டாகை பொருத்துங்கள். ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் தயவு செய்து செக் செய்துவிட்டு டோல்கேட்கள் வாருங்கள். உள்ள வந்த பிறகு செக் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்னும் கூட அதிகமானோர் டோல்கேட்குள் வந்த பிறகுதான் அவர்களின் வாகனத்தில் உள்ள என்ன இது, இப்ப மொபைல் எடுத்து செக் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணிட்டு போலாம். ஃபாஸ்டாகில் பேலன்ஸ் இல்லை என்பதையே உணர்கிறார்கள். இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இல்ல நீங்களே சொல்லுங்க, இனிமேலாவது இது போல் செய்யாதீங்க. இப்பெல்லாம் டோல்கேட் உள்ள வர்றவங்க எப்படி வர்றாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? உள்ள வந்த உடனே அந்த பேரிகார்டு ஓபன் ஆகுதோ இல்லையோ, பேரிகார்டுக்குள்ள போய் சொருகிட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொறுமை இல்லாம, நேரம் இல்லாம வேகமா வர்றாங்க. ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் இடையில ஒரு 4 இல்லைன்னா 5 அடி இடைவெளி விட்டு பொறுமையா போங்க. இனிமேலாவது எந்த டோல்கேட்குள்ள போனாலும் சரி, கொஞ்சம் மெதுவா போங்க. உங்க எல்லார்கிட்டையும் அன்பாவும் பாசமாவும் வேணும்னா இந்த மாதிரி கேட்கறன்னு கூட நினைச்சுக்கோங்க. நிஜமாவே எனக்கு கொஞ்சம் கூட வெட்கமோ கூச்சமோ இல்ல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னோட 2 கையையும் எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிற. உங்க வண்டியோட ஃபாஸ்டாக் பேலன்ஸையும் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு லேன்குள்ள வாங்க. நான் ஏன் ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றேன் தெரியுமா? உங்க ஃபாஸ்டாக்ல பேலன்ஸ் இருக்கும். ஆனா உங்க ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ், பிளாக் லிஸ்டட், ஹாட் லிஸ்டட், க்ளோஸ்ட், எக்ஸ்பயர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இருந்தா உங்க ஃபாஸ்டாக்ல எவ்வளவுதான் பேலன்ஸ் இருந்தாலும் உங்க ஃபாஸ்டாக் வேலை செய்யாது. அதனால இதுக்கு மேலேயாவது வண்டியோட ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸை கரெக்டா செக் பண்ணிட்டு டோல்கேட்குள்ள வாங்க. ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன், கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆன்லைனையும் செக் பண்ணலாம், மை ஃபாஸ்டாக் ஆப்லயும் செக் பண்ணலாம். என்ன கேட்டா மை ஃபாஸ்டாக் ஆப் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். பிளே ஸ்டோர்ல மை ஃபாஸ்டாக் ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அது ஓபன் பண்ணிட்டு அதுல உங்க வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணுங்க. இப்போ டிஸ்பிளே ஆகிற ஸ்டேட்டஸ் தான் உங்க ஃபாஸ்டாகோட கரெக்டான ஸ்டேட்டஸ். இதுல ஆக்டிவ் இருந்தா மட்டும் உள்ள வாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், எந்த டேக்ல பேலன்ஸ் இருக்கோ அந்த டேகை எடுத்துட்டு வாங்க. அந்த டேகை வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து வண்டி நம்பர் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லாதீங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் எல்லா டோல் யூசரும் ஃபாலோ பண்ணா எந்த டோல்கேட்லயும் டிராபிக்கே ஆகாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க. இனிமேலும் டோல்கேட்ல லேட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.